Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Rampant poverty அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த rampant அப்படின்னா என்னன்னா, poverty என்றால் ஏழ்மை, வறுமை. rampant அப்படின்னா ரொம்ப அன்கன்ட்ரோலபிளாக போயிட்டு இருக்கிறது, எங்கும் எளிது பரவக்கூடியதா இருக்கிறது. இதை rampant அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவ்னால குறிக்கலாம். Poverty that is widespread, increasing, existing without any restraint or control. It implies a situation where lack of basic needs like food, shelter, and water is not just present, but it is spreading rapidly and is difficult to contain or stop அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை தேவைகளே இல்லாத உணவு, உடை, உறைவிடம், இதுக்கு எதுவுமே நீர் கூட இல்லாம இருக்கிறத rampant poverty, மிக கொடிய கொடுமையான வறுமை அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னா, இப்ப இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இது இன்னும் இன்டென்சிவா அதிகப்படியா போய்கிட்டே இருக்கிறத rampant அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவ் நமக்கு குறிக்குது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, despite some economic progress, the community continues to struggle with rampant poverty. ஏதோ கொஞ்சோண்டு பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் கூட, ஆனா இவங்க இந்த மக்கள் என்னமோ இந்த சமுதாயம் இன்னும் இந்த கொடிய வறுமையிலிருந்து மீளவே இல்லை. அந்த வறுமையோடு தான் இந்த சமுதாயம், இந்த குறிப்பிட்ட மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. இவ்வளவு மீனிங் அந்த rampant poverty என்பதற்கு.